அற்புதத்தின் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் புலம்பல் 1:9. தேற்றுவார் இல்லை, கர்த்தாவே என் சிறுமையை பாரும். அன்புக்குரியவர்களே, சிறுமை என்றதும் ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. யாக்கோபு லேயாளை அற்பமாக எண்ணினார். அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் அதை கண்டு கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். கணவனின் அன்பில்லாமல் சிறுமைப்படுத்தப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளின் சிறுமையை கர்த்தர் பார்த்தார், தேற்றினார். மீண்டும் கர்ப்பவதியாகி நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லி சிமியோனை கர்த்தர் தந்தார். தேவனை மகிமைப்படுத்தினார். இக்காலை வேளையிலே உன் குடும்பம் உன்னை சிறுமைப்படுத்தலாம், சொந்த கணவன் உன்னை அற்பமாய் எண்ணலாம், சொந்த மனைவி உன்னை உதாசீனப்படுத்தலாம். என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லையே, சிறுமைப்படுத்தப்படுகின்றனே, அற்பமாய் எண்ணப்படுகின்றனே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆறுதலற்று தேறுதலற்று இருக்கலாம். இப்போது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து தான் சொல்கிறார், உன்னை தேற்ற ஆற்ற உன்னோடு நான் இருக்கிறேன். உன் சிறுமையை மாற்றி மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் உன்னை நிரப்புவேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு பக்கபலமாய் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று திருவுளப்பற்றுகிறார். இயேசுவை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவர் நம்மை உயர்த்தி நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.